ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. திருப்பாகம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் அன்னைக்கு இந்த திருப்பாகத்தை முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்வாங்க. முருகனுக்கு மிகவும் பிடித்த பிரசாதம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் போட்டு விட்டுட்டு வாசலில் கோலம் போட்டு விட்டேன். கோலப்பொடி இல்லாதனால மஞ்சள் கரைச்சி கோலம் போட்டு விட்டுட்டேன். காலையிலே டிவியில் முருகனுக்கு தீபார்த்தனை நெய்வேத்தியம் பாலாபிஷேகம்லாம் காமிச்சிருந்தாங்க. திருப்தியாக முருகனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ராயாச்சு. திருப்பாகம் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் முந்திரி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கப் முந்திரி பருப்பை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் நெய் சேர்க்குறேன். நெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, அரைச்சி வச்ச முந்திரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், இல்லைனா கட்டி பட்டுடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஈவனாக எந்த கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் முந்திரி பருப்பு எந்த கப்பில் ஆட் பண்ணனோ அதே கப்பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். பால் சேர்த்ததுமே உடனே கட்டிப்படும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பால் ஊற்றின உடனே நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சேம் அதே கப்பில் சுகர் சேர்த்ததும் லைட்டாக மெல்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பேன்லேயும் ஒட்டக்கூடாது, அதே சமயம் கரண்டிலையும் ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கரண்டியில் ஒட்டலை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. காலையிலே விளக்கேற்றி பிரசாதத்தோட திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நல்ல பலன் தரக்கூடிய இந்த திருப்பாகத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.